ஹலோ கைஸ், ஐபிபிஎஸ் கிளர்க் 2026 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த வீடியோவில் வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ், என்னென்ன எக்ஸாம் டேட்டு, அதுக்கப்புறம் எவ்வளோ ஃபீஸ், எவ்வளோ வேக்கன்சி, எவ்வளோ கட் ஆஃப், அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் வந்து ஆகஸ்ட்டு 1லேருந்து 21 வரை இருக்குது. அதுக்கப்புறமா ஃபீஸ் பேமெண்ட்டும் 21க்குள்ளே பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் முடிஞ்சோன்னா 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். எதுக்குன்னா, நம்ம சப்போஸ் நேம் சேஞ்ச் பண்ண முடியாது, மற்ற டீட்டெயில்ஸ் ஏதோ குவாலிஃபிகேஷன், என்ன டிகிரி மாற்றி போட்டோம், அதெல்லாம் வந்து நம்ம ஃபீஸ் பே பண்ணி சேஞ்ச் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிஇடி ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு வராது, மீதி எல்லா கேட்டகரிக்கும் வரும். ஒரு ஆன்லைன் டெஸ்ட் மாரி அவங்க பிளாட்ஃபார்ம்லேயே இருக்கும். நம்ம எக்ஸாம் முன்னாடி அட்டன் பண்ணி பார்க்கலாம். அது செப்டம்பர் மந்த் வருது. அதுக்கப்புறம் ஃபிலிம்ஸ் வந்து அக்டோபர் சொல்லியிருக்காங்க. டேட்டு வந்து அரௌண்ட் 10 கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் 10 கிட்ட வரலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபிலிம்ஸ் ரிசல்ட் வந்து நவம்பரில் வருமா. அதுக்கப்புறம் வந்து மெயின்ஸு கால் லெட்டர் வந்து நவம்பரில் வரும். மெயின்ஸ் எக்ஸாம் வந்து டிசம்பரில் வரும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கடைசியாக வந்து ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் வந்து மார்ச் 2027 வரலாம். அதுக்கப்புறம் என்னென்ன பேங்க் வந்து அதே சேம் தான், பிஓக்கு என்னென்ன பேங்க் வருதோ அதே பேங்க்கு தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம சேலரி போவோம். பேசிக் பே வந்து 24,050 ருபீஸ். அரௌண்ட் இன்ஹேண்ட் வந்து ஒரு 33லேருந்து 40 கிட்ட வரும். 33லேருந்து 40K கிட்ட வரலாம். அது எந்த பேஸ்ட் ஆன் சிட்டிஸு பொறுத்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஏஜ் வந்து மினிமம் 20 இருக்கணும், மேக்ஸிமம் 28 இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கேட்டகிரி வைஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ், ஓபிசினா 3 இயர்ஸ், அப்புறம் டிசபிலிட்டினா 10 இயர்ஸ். இது எல்லா எக்ஸாம் சேம் தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஃபீஸு எஸ்சி எஸ்டி அவங்களுக்குலாம் வந்து 175, மற்ற எல்லாருக்கும் வந்து 850 தான். ஆன்லைனில் தான் பே பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் ஒன்றும் சேஞ்ச் பண்ணல. அதுக்கப்புறம் இங்கிலீஷில் வந்து 30 கொஷின்ஸ் 30 மார்க்ஸ். அதுக்கப்புறம் குவான்ஸ் வந்து 35 கொஷின் 35 மார்க்ஸ். ரீசனிங் 35 கொஷின் 30 மார்க்ஸ். டோட்டலாக 1 hour தான் எக்ஸாம். ஓகே, அடுத்து மெயின்ஸில் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 40 கொஷின்ஸ் 50 மார்க்ஸு, 2 மார்க்ஸும் வரும், 20 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் 40 கொஷின் 40 மார்க்ஸ், 1 மார்க் தான் எல்லாமே. ரீசனிங் எபிலிட்டி அதுவும் 1.5 மார்க்ஸ் வரும், அது 60 மார்க்ஸுக்கு. அதுக்கப்புறம் குவான்ஸ் வந்து 40 கொஷின்ஸ் 50 மார்க்ஸ், டோட்டலாக 200 மார்க்ஸு. அதுக்கப்புறம் 2 hours 5 minutes எக்ஸாமு டோட்டலாக. அதுக்கப்புறம் வந்து லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். இது வந்து எப்போனா, இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணுறோம், அதர் ஸ்டேட்டில் இல்லை நம்ம வந்து அதர் ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறோன்னா, இப்போ நான் கேரளாவுக்கு அப்ளை பண்ணுறேன்னு வச்சிங்களேன், நமக்கு வந்து மலையாளம் தெரிஞ்சிருக்கணும். அதேமாரி நீங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்க, பட் 10th மேலே நீங்கள் தமிழ் படிக்கலை, அதுக்கு மேலே நீங்கள் தமிழ் படிக்கலை, இந்த லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அட்டன் பண்ணணும். இல்லை நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. மோஸ்ட்டாக அது பெருசாக ஒன்றும் இருக்காது. நீங்கள் தப்பு நம்ம 10th 11th 12th வந்து தமிழ் படிச்சிருந்தோன்னா நம்ம டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர் வழக்கம் போல் தான். கடலூர், விழுப்புரம் எல்லாம் இருக்குது. மெயின்ஸுக்கும் அதே தான். பாண்டிச்சேரி இருக்குது, பாண்டிச்சேரிக்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வேக்கன்சிஸ் பார்ப்போம். பாண்டிச்சேரியில் வந்து டோட்டலாக வந்து 26 வேக்கன்சி. வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பாண்டிச்சேரியில் பார்த்தா 26 வேக்கன்சிஸ். அதில் அதிகம் வந்து என்னது ஐஓபி தான் 12 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து வேக்கன்சி வந்து 675, போன வருஷம் கம்மி தான். அதில் ஹையஸ்ட்டு வந்து இந்தியன் பேங்க் வந்து 345 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஒரு நல்ல வேக்கன்சி தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பிலிம்ஸ் மார்க் வந்து ஜஸ்ட் குவாலிஃபைங் மார்க் தான், அதுக்கப்புறம் கிளரிக்கல்னால இன்டர்வியூ கிடையாது. ஃபைனல் மார்க்ஸ், ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் மெயின்ஸ் எக்ஸாம் ஸ்கோர் வச்சு தான் ஃபைனலில் மார்க் சொல்லுவாங்க. ஃபைனலாக நம்மளுக்கு வேலை கிடைக்கிதா இல்லையான்னு மெயின்ஸ் எக்ஸாம் ஸ்கோர் வச்சு தான் தெரியும். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன். லாஸ்ட் இயர் 2024 வந்து 379 வேக்கன்சி. அதில் வந்து கொஸ்டின் பேப்பர் ஈஸினால் கட் ஆஃப் வந்து பிலிம்ஸ் வந்து 63 வரையும் போயிருக்கு. அப்புறம் மெயின்ஸ் வந்து 40.25, 40.25 வந்து அவுட் ஆஃப் 100க்கு நார்மலைஸ் ஆனதுக்கப்புறம் 200க்கு ஆக்சுவலி அப்படியே டபுள் பண்ணிக்கலாம். அரௌண்ட் 10 மார்க்ஸுக்கு எக்ஸ்ட்ரா ஆச்சு. அரௌண்ட் நம்ம 90+ எடுத்திருந்தால்
வேலை கிடச்சிருக்கும் 2024. 2025 வந்து 894. கொஸ்டின் பேப்பர் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. அதனால் வந்து கட் ஆஃப் 45, வேக்கன்சி அதிகமாக 45 தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெயின்ஸ் கட் ஆஃப் வந்து 43 கிட்ட. இல்லை அரௌண்ட் வந்து நம்ம ஒரு 90+ இல்லை இது 90+ வராது, 90+ இல்லை 95+ எடுத்தால் உங்களுக்கு கன்ஃபார்ம் வேலை கிடச்சிருக்கும். இப்போ இந்த வருஷம் வந்து 675. பேஸ்ட் ஆன் 2024 மாரி கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சுன்னா அரௌண்ட் 60 கிட்ட வந்து கட் ஆஃப் வர வாய்ப்பு இருக்குது. இதே வந்து டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, வேக்கன்சி கொஞ்சம் அதிகம். அதனால் மேபி அரௌண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 55 to 65 கட் ஆஃப் வர வாய்ப்பு இருக்குது. சேஃப் ஸ்கோர் 70+ நம்ம மார்க்கில் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா நம்ம சேஃபு. அதுக்கப்புறம் மெயின்ஸில் வந்து அதேமாரி தான், நம்ம வந்து 100+, இது எந்த இயராக இருந்தாலும் 100+ வந்து நம்ம மார்க்ஸ் எடுத்துட்டோன்னா நம்ம வந்து சேஃப், வேலை கிடைக்கிறது கன்ஃபார்ம். அதான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயில் அனலைஸ் பார்த்தோம் நோட்டிஃபிகேஷனை. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஓகே, பை பாய்.